ஜனவரி 2. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. விலைப்பட்டி இல்லை. இன்றைய வேதாகம பகுதி ரோமர் 3 வசனங்கள் 21 முதல் 31 வரை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. குறிப்பு வசனம்: இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரோமர் 3:24. எங்கள் ஊரில் உள்ள ஒரு சிறிய குடும்ப பல்பொருள் அங்காடி ஒன்று புத்தாண்டின் போது பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை மக்களுக்கு அன்றாட தேவைக்குரிய பொருட்களை பரிசாக வழங்க முடிவு செய்தது. புது வருடத்தின் முதல் நாளான அன்று அந்த அங்காடியின் பணியாளர்கள் சில அத்தியாவசிய பொருட்கள், உடைகள் மற்றும் உணவுகளால் கடையை நிரப்பினர். மேலும் அந்த அங்காடியின் உரிமையாளர்களே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களுக்குரிய விலையை மொத்தமாக செலுத்திவிட்டார்கள். அழைக்கப்பட்ட ஏழை மக்கள் கடைக்குள் நுழைந்த போது எந்த பொருளுக்கும் விலைப்பட்டிகள் இல்லை. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள், இன்று உங்கள் அனைவருக்கும் எல்லா பொருட்களும் இலவசம் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இதை போன்ற புதிய ஆடைகள், புதிய உணவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுவதை அவர்கள் கண்டதே இல்லை என்பதால் அவர்களின் மகிழ்ச்சியுடன் கூடிய நன்றியுணர்வு மெய்யாகவே மேலோங்கியது. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக முற்றிலும் இலவசமான ஒரு பரிசை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூறுகிறார். பாவம் மற்றும் மரணத்தின் வல்லமையிலிருந்து நம்மை ரட்சித்த கிறிஸ்து இயேசுவின் மூலம் தேவனே இந்த பரிசுக்கான விலையை செலுத்தினார். ஆகையால் நாம் அவருடன் என்றென்றும் வாழ முடியும். தேவன் அதற்கான விலையை முன்கூட்டியே செலுத்தியதன் மூலம் நமக்கு ரட்சிப்பை இலவசமாக்கினார். இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தையே விலையாக வைத்து நம்மை கிரயத்தால் மீட்டு தனக்கு சொந்தமாக்கி கொண்டதால் நாம் இனி நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். நாம் நமது பிரயத்தனத்தால் இந்த விலையேற பெற்ற பாக்கியத்தை வாங்கியிருக்க முடியாது. அவருடைய மிகுந்த அன்பினால்தான் நமக்கும் விசுவாசத்தோடு அவரிடம் திரும்புகிற அனைவருக்கும் ரட்சிப்பு இலவசமாக அருளப்படுகிறது.
பரிசாக கொடுக்கப்பட்ட பொருட்களுக்கு அங்காடியின் உரிமையாளர்கள் பணம் கொடுத்தது போல் இயேசுவானவர் சிலுவையில் தொங்கி நமது இரட்சிப்புக்கான விலையை செலுத்தினார். அங்காடியின் உரிமையாளர்கள் அதை செய்ததால் ஏழை மக்கள் தங்களுக்கு தேவையானதை எந்த செலவுமின்றி பெற்றுக்கொண்டது போல நாமும் இரட்சிப்பு என்ற பரிசை இலவசமாக பெற முடியும். அவருடைய இரட்சிப்பை நமக்கு இலவசமாக வழங்கும்படி அவர் எடுத்த அன்பான தீர்மானத்திற்கு அவர்களைப் போலவே நாமும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். தேவனின் விலைப்பட்டி இல்லா பரிசு உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு ஊக்குவிக்கிறது? தேவனின் இரட்சிப்பின் பரிசுக்கு உங்கள் நன்றியை எவ்வாறு காட்டுகிறீர்கள்? அன்பான தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்ட இரட்சிப்பிற்காக உமக்கு நன்றி.